பாகுபடுத்தி குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி நில தலைவனே முருகன் தான். இதற்கு முந்தைய வரலாறே எங்கும் இல்லை. பாலை நிலத்திற்கு கொற்றவை. இந்த இரண்டு தெய்வங்களும் இங்கே இருக்கிறது. துர்க்கையாக கொற்றவை காத்துக் கொண்டிருக்கிறார், குறிஞ்சி நில மன்னனாக முருகன் காத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் என்ன ஆதாரம் தேடி அலைகிறார்கள் என்று தெரியவில்லை. தூபக்கல்லை சர்வே கல் என்று சொல்லுகிறார்கள். தீபக்கல்லிலும் இதில் புண்ணியவான்கள் யாரும் ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் படம் உள்ளது. ஆஞ்சநேயர் சர்வே கல்லில் அடிக்கும் வழக்கம் உள்ளதா என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னொரு சர்வே கல்லை பற்றி கனிமொழி அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. தமிழ்நாடு முழுவதும் சர்வே கல்லை கான்ட்ராக்டராக இருந்தவரை இந்த ஊர் பஞ்சவர்ணம் பிள்ளை என்பவர் யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. தமிழ்நாடு முழுவதும் சர்வே கல் அடிப்பதற்காக பஞ்சவர்ணம் பிள்ளை பறையமலை என்னும் ஒரு மலையை 300 அடி உயர மலையை உடைத்து இது 300 அடி பள்ளமாக மாறி இருக்கிறது. அவர் அடித்த கற்கள் மொத்தமே 5 அடிக்கு மேல் இருக்காது. 2 அடி கீழே, 3 அடி மேலே. இதுதான் சர்வே கல்லின் தத்துவம். சர்வே கல்லில் ஏக்கல் என்று சொல்வார்கள், BCDEF என்று சொல்வார்கள், G லைன் 1 என்று சொல்வார்கள். ஏக்கல்லில் சதுரமாக வட்டமாக குறியிடப்பட்டு 4 பக்கமும் அன்புக்குறி இருக்கும். பிக்கல், சிக்கல், டிக்கல், ஈக்கல் என இருந்தால் அதில் ஒரு பக்கமாக ஏயை நோக்கி அம்புக்குறிகள் இருக்கும். ஜி லைனில் எந்த லைனுக்கு இருபுறமும் இருக்கிறதோ அந்த இரு கல்களுக்கும் ஜி லைன் கோடு இருக்கிறது. இதுதான் சர்வேக்கல். தீபத்தோனை சர்வேக்கல் என்று சொல்வது மகா முட்டாள்தனம். கனிமொழி அம்மாவுக்கு நீளமாக தெரிவதெல்லாம் சர்வேக்கல்லாக தோன்றுகிறது. சமத்துவம். அடுத்ததாக சமத்துவம் பேசுகிறார்கள். சமத்துவம் என்பது திருப்பரங்குன்றத்தில் இல்லை என்றால் இந்த உலகிலேயே எங்கேயும் இல்லை. சமத்துவத்தை பேணும் ஒரே ஊர் திருப்பரங்குன்றம். தமிழகத்திலேயே சொல்லுகிறோம், அனைத்து ஜாதிக்கும் ஒரே உறவு முறை உண்டு என்றால் அது திருப்பரங்குன்றம் மட்டும்தான். இங்கே அகமுடியர் இருக்கலாம், அம்பலகாரர் இருக்கலாம், கள்ளர் இருக்கலாம், மோதியார் இருக்கலாம், கம்மாளர் இருக்கலாம். அனைவரும் நான் ஒருவனை மாமன் என்றால் என் மகன் மாமான் என்பான், அவனுடைய மைத்திரனே மாமா என்பான். இந்த உறவு முறை வேறு எங்காவது ஏதாவது ஒரு ஊரில் தமிழகத்திலோ இந்தியாவிலோ உலகத்திலேயோ எங்கும் பார்க்க முடியாத உறவு முறை. சமத்துவத்தை பற்றி எங்கிட்டையும் பாடம் எடுக்கிறார்கள் திராவிட கட்சியினர். சகோதரத்துவம். சகோதரத்துவமும் சகிப்புத்தன்மையும் இருப்பதனால 1,80,000 கோயில்களை இடித்துக் கொண்ட பின்னாலும் அவர்களை மாமான் மைத்து என்று சகோதரத்துவமாக வாழ்கிறோம். சமூக நீதி. யாருக்கு சமூக நீதி? எந்த சமூகத்திற்காக உங்கள் நீதி கற்பிக்கப்படுகிறது? சமூக நீதி. இந்த ஊரில் தராசுக்காரன் என்று சொல்லுகிறார்கள். திருப்பரங்குன்றம் முருகனை இல்லை, துர்க்கை அம்மாளே தராசுக்காரி. அவளின் மகனுக்கு தராசை பரிசாக தந்து இந்த தேரில் தராசு பிடித்தவாறு முருகன் அமர்ந்திருப்பார். துர்க்கை அம்மனை தராசுக்காரி என்று சொல்வதற்கு காரணம் புகுந்த வீட்டையும் வாழ்க்கப்பட்ட வீட்டையும் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் சமமாக கருத வேண்டும் என்பதற்காக ஒருபுறம் சிவனையும் ஒருபுறையும் பெருமாளையும் வைத்திருப்பார். பிறந்த குழந்தைகள் இருவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதற்காக ஒருபுறம் விநாயகரையும் ஒருபுறம் சுப்பிரமணியரையும் வைக்கிறார். இந்த சமூக நீதி எந்த கோயிலில் இருக்கிறது, எந்த ஊரில் இருக்கிறது? எந்த சமத்துவம் எந்த ஊரில் எங்கள் ஊரை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்கிறது. சகிப்புத்தன்மை இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக 300 ஆண்டு காலமாக சகித்துக் கொண்டு மாமன் வைத்தான் என்று அவர்களை எல்லோருக்கும் அனுமதியாக அவர் வீட்டு உணவுகளையும் எங்கள் வீட்டு உணவுகளையும் பகிர்ந்து கொண்டு இருந்தோம். யாரிடம் சகிப்புத்தன்மை? சூவா என்ற ஒரு எம்பி, அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் சூனா வானா என்று சொல்கிறேன். நீங்கள் என்ன அர்த்தம் என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தீபத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவர் பெரிய சாகித்யாரமி வாங்கிய பெரிய பெரும் கதையாளர் என்று சொல்கிறார்கள். கதை சொல்லுவதில் அவர் கெட்டிக்காரர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இது தீபத்தூண் இல்லையாம், சர்வேக்கெல்லாம். சு வெங்கடேசன் சொல்கிறார், ஒவ்வொரு காலத்திலும் நாயக்கர் அரசாங்கத்தில் கட்டப்பம்மன் ஒருவன் இருக்கும் வரை எட்டப்பம்மன் ஒருவன் இருப்பான். அந்த எட்டப்பன் தான் சூவா.
கட்டப்பனாக நாங்கள் இங்கே 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஊமத்துறையாக அவரின் தம்பிகளாக படைச்சேனைகளாக இங்கே பலர் அமர்ந்து நிற்கிறோம். எட்டப்பனாக திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்ததாக எங்கூரின் எங்கள் எம்எல்ஏ தளபதி உள்ளூர்காரர்கள் ஏற்றினால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்ளூர்காரர்களை கடையடைக்க சொல்லி கிராம மக்கள் அதற்கு வியாபாரிகள் அளவும் ஆதரவு தந்து நாளைக்கு அடைக்கிறோம் என்று சொன்ன பின்பும் ஒவ்வொரு கடையாக சென்று நீங்கள் கடையடைக்க வேண்டாம், நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம். யாருக்கு பாதுகாப்பு? இந்துக்களுக்கு கொடுக்க முடியாத இந்த பாதுகாப்பை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? கடையை திறந்து விடுங்கள் என்று சொல்லும் போது ஒரு கிறிஸ்தவரையும் முஸ்லிமையும் உடனழைத்து செல்கிறாயே, நீ சமத்துவம் என்றால் நாங்கள் சமத்துவம் இல்லையா? நாங்கள் என்ன உள்ளூர்காரர்கள் இல்லாமல் அயலூர்காரர்களா? நாங்கள் என்ன கோபால்சாமி மலையின் மீது தீபம் கட்டுக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் தளபதி மாமா அவர்கள் உங்க ஊரில் கோபால்சாமி மலையில் தீபம் ஏற்றக்கூடாது, அது எனக்கு பிரச்சனை உள்ளது என்று நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் இங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியலுக்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக, பதவிக்காக பல பொய்களை பேசிக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் இதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தீபம் ஏற்ற வேண்டும், கோர்ட் உத்தரவை மதிக்க வேண்டும். அதை மதிக்க அரசாங்கம்